அட யாருங்க சொன்னது கியர் வயரை வச்சு இன்விசிபிள் செயின் மட்டும் தான் மேக் பண்ண முடியும்னு? நம்ம இன்விசிபிள் பிரேஸ்லெட் மேக் பண்ணி காமிச்சிடலாமா? அதுக்கு நான் ராதே கிருஷ்ணா ஆன்டிக் சாம் டபுள் சைடு ரோல்ஸ் வச்சதா எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி கியர் வயர்ல இந்த மாதிரி கியர் லாக்கு ரெண்டை நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம். எதுக்காக ரெண்டு கியர் லாக் போடுறோம் அப்படிங்கிறது பினிஷிங்ல தெரியும். இந்த மாதிரி ரெண்டு கியர் லாக்க கியர் வயருக்குள்ள இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து சாம்ஸோடைய ஒரு ஹோலை கியர் லாக்குள்ள இன்செர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கியர் லாக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த கியர் வயரை இன்செர்ட் பண்ணிடுங்க. இன்செர்ட் பண்ணிட்டு நல்லா சாம்ஸ் கிட்ட வர மாதிரி டைட்டா கொண்டு வந்துட்டு நம்ம நோஸ் பிரஷரை வச்சு பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஒரு கியர் லாக்கும் உள்ள இன்செர்ட் பண்ணிருந்தோம் இல்லையா, அதை என்ன பண்ணா இந்த பேலன்ஸ் இருக்கிற கியர் வயரை கட் பண்ணிட்டு இந்த ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம கையில குத்தும். சோ அதனால அந்த ஷார்ப்பா இருக்கிற இடத்துல இந்த கியர் லாக்கை இன்செர்ட் பண்ணிட்டு அதையும் ஒரு பிரஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கியர் லாக் கட் பண்ண இடமே சுத்தமா தெரியாது. சோ அதுக்காக தான் நான் ரெண்டு கியர் லாக் இன்செர்ட் பண்ண சொல்லியிருந்தது. இப்ப என்னுடைய கை சைஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 6 இன்ச்சு. சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த பக்கம் 2.5 இன்ச்சு அந்த பக்கம் 2.5 இன்ச்சு தான் நான் எடுத்துக்க போறேன். ஏன்னா நமக்கு சாம்ஸும் ஒரு கணக்கு தான். சோ அதனாலதான் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 எடுத்துக்கிறேன். இப்ப இந்த பக்கம் 2 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்க. அதாவது 3 கட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு இதுக்குள்ள ஹூக் இன்செர்ட் பண்ணணும் இல்லையா, இன்செர்ட் பண்ணி கட் பண்ணும்போது பாதி கியர் வயர் கட் பண்ணுவோம் இல்லையா. சோ அதனாலதான் இப்ப நானே இதே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சேம் அதே மாதிரியே 2 கியர் லாக் இன்செர்ட் பண்ணிட்டு ஹூக்கும் இதுல இன்செர்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா ஒரு கியர் லாக்குள்ள கியர் வயரை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்ணிட்டு அதை நல்லா ஹூக்கு கிட்ட வர மாதிரி டைட் பண்ணி எடுத்துக்கிறேன். டைட் பண்ணி எடுத்துட்டு நோஸ் பிரஷரை வச்சு நானே பிரஸ் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கியர் வயரை கட் பண்ணிட்டு இப்ப அதுல என்ன பண்ண போறோம்னா ரெண்டாவதா நம்ம ஆட் பண்ண அந்த கியர் லாக்க இன்செர்ட் பண்ணிட்டு அதையும் நோஸ் பிரஷர் வச்சு கட் பண்ணிக்க போறேன். இப்ப பாருங்க நம்ம அங்க கியர் வயர் கட் பண்ணதே சுத்தமா தெரியாது. சோ அதனாலதான் இப்ப ஒன் சைடு நம்ம பினிஷ் பண்ணிட்டோம். இப்ப ஆப்போசிட் சைடும் சேம் அதே மாதிரியே தான் பண்ண போறோம். 2 கியர் லாக்க உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு ஹோல்ஸ்குள்ள நம்ம கியர் வயரை இன்செர்ட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கியர் லாக்குள்ள அந்த கியர் வயரை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம். டைட் பண்ணிட்டு இப்ப இதுல நோஸ் பிரஷர் வச்சு பிரஸ் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிட்டு இப்ப ரெண்டாவதா இன்செர்ட் பண்ண அந்த கியர் லாக்க இன்செர்ட் பண்ணிட்டு அதையுமே நல்லா டைட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி 2 கியர் லாக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம பண்ற இன்விசிபிள் பிரேஸ்லெட். இப்ப இந்த பக்கமும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த பக்கம் ஹூக் மாட்டிருந்தோம் இல்லையா, இந்த பக்கம் நம்ம ஜம்பிங் ரன்னிங் ஜம்பிங் சொல்லியிருக்கோம். அதுதான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். சோ அதனால தான் இது வந்து நமக்கு செட்டாவே நமக்கு கிடைக்கும். ஹூக் பிளஸ் இந்த ரன்னிங் ஜம்பிங் செட்டாவே நமக்கு கிடைக்கும். அதுதான் இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் அந்த சைடு நான் ஹூக் எப்படி நான் இன்செர்ட் பண்ணி எடுத்தோனோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்குமே. 2 கியர் லாக்கா உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு சேம் அதே ப்ரொசீஜர்ல தான் நான் பண்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப ரெண்டாவது கியர் லாக்கையும் உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு டைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், ஈஸி. நம்மளுடைய இன்விசிபிள் பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க இந்த ஹூக் இல்லைனாலும் உங்ககிட்ட ஃபிஷ் ஹூக் அண்ட் நார்மல் ஜம்பிங் இருந்தா கூட அதுலயும் நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி இதே மாதிரி அப்கமிங் கிளாஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.